ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்குறது ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான். 2x2 காட்டன் கிளாத்து. தண்ணியில் போட்டால் கொஞ்சம் சிங்கேஜ் ஆகும். அகலம் மட்டும்தான் 1 இன்ச்சுக்கு மேலே குறைஞ்சி போயிடும். அதனால் தண்ணியில் போட்டு அதுக்கு முன்னாடி ஸ்டிச்சிங் செஞ்சுக்கலாம். கிளாத்து மடியும் அதிகமாக சுருங்காது. இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ கீழ் சைடு லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணிங்கனாலும் தெரிஞ்சுக்கலாம். இல்லைனாலும் ப்ளேலிஸ்ட்டில் கட்டிங் வீடியோவில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ளவுஸு 80 பாயிண்ட் மட்டும்தான் கிளாத் இருந்தது. தண்ணியில் போட்டதுனால அதிகமாக சுருங்குனதுனாலையும் கிளாத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதே கலர் பட்டிக்கு வைக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டு நாம் ஸ்டிச்சிங் செஞ்சுக்கலாம். இல்லைனாலும் வேறு கிளாத் இருந்ததுன்னா இதே கலரில் அதையும் நாம் வச்சு தைச்சிக்கலாம். கட்டிங் செஞ்சதில் நெக் பீஸுக்கு துணி இருக்குது. நம்ம இதை நெக் பீஸ் வெட்டி எடுத்துகிட்டு அதுபோக மிச்சம் இருந்தால் கூட அதையும் நம்ம ஜாயிண்ட் போட்டு கூட பட்டிக்கு வச்சுக்கலாம். இதே கலரில் இன்னொரு கிளாத் இருக்குது, அதை நாம் வச்சு ஜாயிண்ட் இல்லாமையும் தைச்சிக்கலாம். இன்னொரு கிளாத்து பட்டி அளவு விட கொஞ்சம் அகல கம்மியாக இருக்குது, அதையே உள் சைடு போகிற மாதிரி தைச்சிக்கலாம். இந்த மாதிரி உள்ள ஒரு துணி வச்சிட்டோம்னா பட்டி நல்லா கெட்டியாக இருக்கும், கப் ஷேப்பும் நல்லா அமைஞ்சு வரும். அதுக்காக ஒரு துணி வச்சு தைச்சிக்கலாம். கம்மியாக இருக்கிற கிளாத்தை கீழே வச்சுக்கலாம். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கிளாத் எடுத்ததை மேலே வச்சுக்கலாம். அதுக்கு மேலே பட்டி கட்டிங் செஞ்சதை வச்சுக்கலாம். 1/4 இன்ச் 1 பாயிண்ட் அளவுக்கு தான் பட்டி கட்டிங் செய்யும்போது துணி விட்டுருந்தது. அதே அளவுக்கு தைச்சிட்டோம்னா சைடில் கரெக்டாக வரும், ஜாயிண்ட் ஆகிறது. இன்னொரு கிளாத்து அதே மாதிரி ஆப்போசிட் வச்சு தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு வர்றது தான் இன்னொரு சைடு ஆப்போசிட் வரணும், அப்போ தான் பட்டி மாறி போகாமல் இருக்கும். பேக் சைடு வர்றதுக்கு சைடில் வெட்டி விட்டுருக்கு, அதுதான் பேக் சைடு வரணும். இதுக்கு முன்னாடி வந்த கட்டிங் வீடியோவோட ப்ளவுஸ் தான் இது. இதுவும் சேம் அதே அளவு தான். அளவு ப்ளவுஸ் கட்டிங் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. இந்த வீடியோ முடிஞ்சு கடைசியில் ஸ்க்ரீனில் வரும், அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைனாலும் கீழ் சைடு நான் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை டச் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பின்னாடி கை கொடுத்து அடிச்சிட்டோம்னா சுருக்க எதுவும் வராது, ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த ப்ளவுஸ் இந்த மெட்டீரியல் தைக்க வரைக்கும் இதே மாதிரி பின்னாடி கை கொடுத்தே தைச்சிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சுருக்க கம்மியாக வரும். மிஷின் கண்டிஷன் நல்லா இருந்துட்டால், தையல் டைட் இல்லாமல் இருந்துட்டால் சுருக்க எதுவும் வராது. இந்த கலரு கொஞ்சம் லைட் கலராக இருக்கிறதுனால நூலும் லைட் கலர் தான் போட்டு தைப்போம். அதனால் லைட் கலர் நூல் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், டைட்டாக இல்லாமல் இருக்கும். இதே கருப்பு கலரு அல்லது ப்ளூ கலர் வர்றதெல்லாம் கொஞ்சம் நூலே டைட்டாக வரும். அதனால் மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கணும். நூல் டைட்டாக இல்லாமல் இருந்ததுன்னா ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும், தையலை இழுத்து பிடிச்ச மாதிரியும் வராது. ஆம்கோல் சுற்றளவு ஜாயின் பண்ணும்போது நாம் இழுத்து பார்த்தோம்னா நூல் டைட்டாக இருந்ததுன்னா அங்கே தையல் கட்டாயிரும். அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த தையல் நல்லா வரல, டைட்டாக இருந்ததுன்னா தையல் கட்டாயிருது அப்படின்னு நீங்கள் இழுத்து பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரெண்டும் கட் பண்ணி விட்டது பேக் சைடு வந்துருச்சு, கட் பண்ணாமல் இருக்கிறது ஃப்ரண்ட் சைடு வந்துடும். பட்டி தைக்கிறது இவ்வளவு தான். அடுத்து ஃப்ரண்ட் பீஸில் டாட் பிடிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி பேக் தட்டு 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறது கட் பண்ணி விட்டுருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கீறி விட்டுக்கலாம். 1/2 இன்ச்சு மடிச்சுக்கலாம், திரும்ப 1 இன்ச்சு மடித்து தையல் அடிச்சுக்கலாம். கீழ் சைடு இந்த மாதிரி லைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி தையல் அடிச்சுக்கலாம். அப்போ தான் எண்டில் முடியும் போது 2 கிளாத்து ஒரே அளவு இருக்கும். அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டோம்னா ரன்னர் போகிற வேகத்துக்கு கீழ் சைடு கிளாத்து மட்டும் கொஞ்சம் கம்மியாக வந்துடும். இந்த கிளாத் அந்த மாதிரி வராது. இதே சிந்தட்டிக் மெட்டீரியலாக இருந்ததுன்னா அந்த மாதிரி வந்துடும் லைனிங் ப்ளவுஸ் தைக்கும் போதும். டாட் பிடிக்கிறதுக்கு 1.25 இன்ச்சு அகல வச்சோம்னா போதும். இந்த ப்ளவுஸுக்கு 2.5 இன்ச்சு நீளம் பிடிச்சிக்கலாம். ஒரு பீஸ் அடித்ததையும் இன்னொரு பீஸ் அப்படியே ஆப்போசிட் வச்சு தைச்சிக்கலாம், அப்போ தான் மாறி போகாது. ஒன்றுக்கு 3 டாட் பிடிச்சி திரும்ப இன்னொன்று வைக்கும்போது சில டைம் மாறி போயிடும், ரெண்டும் ஒரே மாதிரி வந்துடும். அதனால் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று தைச்சிட்டோம்னா மாறாது.
பிசிறு உள் சைடு போகிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சும் தைக்கலாம், இல்லை சைடில் கிராஸாக வெட்டி விட்டாலும் வெட்டி விட்டுக்கலாம். இது சாதா ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் கிராஸாக வெட்டி விட்டுறேன். பிசிறு அதிகம் வர்ற மாதிரி இருந்ததுன்னா உள்ளே மடித்து கூட நம்ம தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு டாட் பிடிக்கிறது முதல் பிடிச்ச டாட்டுக்கும் மேல் சைடு ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே கேப் இருக்கிற அளவுக்கு மடிச்சுக்கலாம். அது மடிக்கும்போது என்ன அளவு வருதோ அதிலிருந்து 4 இன்ச்சு ஆரம்பிச்சுக்கலாம். 3 இன்ச்சு நீளம் பிடிச்சோம்னா சரியாக இருக்கும். இன்னொரு டாட்டும் இதே மாதிரி பிடிச்சிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு என்ன அளவு வச்சோமோ அதே அளவு. ஆம்கோல் சுற்றளவுலேருந்து டாட் பிடிக்கிறதுக்கு இப்படி மடக்கணும்னாவே கரெக்டாக வந்துடும். 2 டாட்டுக்கு இடையில் கட்டி ஆரம்பிச்சுக்கலாம். அப்போ தான் தையல் விட்டு போகாது. 3.5 இன்ச் 3.25 இன்ச் நீளம் பிடிச்சோம்னா சரியாக இருக்கும். திரும்ப இன்னொரு தையல் அது மேலேயே அடிச்சுக்கலாம். இன்னொரு பீஸுக்கும் இதே மாதிரி ஆப்போசிட் வச்சு தைச்சிக்கலாம். பட்டியில் 4 இன்ச் 1 பாயிண்ட் அளவுக்கு தையல் அடித்த பின்னாடி பேக் சைடில் வச்சு பார்த்துக்கலாம் சரியாக இருக்கான்னு. சைடில் ஜாயிண்ட் ஆகிறது. ஃப்ரண்ட் பீஸில் அதிகமாக இருந்துன்னா இன்னொரு தையல் அடிக்கும் போதும் அதை சரி பண்ணி விட்டுடலாம். கட்டிங் செய்யும்போது பேக் சைடோட ஃப்ரண்ட் சைடு 1 பாயிண்ட்டுக்கு மேலே துணி அதிகமாக வர்ற அளவுக்கு தான் கட்டிங் செஞ்சுருக்கு. அதனால் பேக் சைடோட ஃப்ரண்ட் சைடு தான் எச்சா வந்ததுனாலும் வரும், கம்மியாக வராது. ஃப்ரண்டில் சரியாக இருக்குது, பேக் சைடும் சரியாக இருந்தது. இன்னொரு தையல் அது மேலேயே அடிச்சுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன தைக்கணும், அடுத்தது என்ன தைக்கணும் அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் பார்த்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன தைச்சோம் அடுத்தது என்ன தைக்கிறோம் அப்படிங்கிறதும் விட்டு போயிடும், திரும்பவும் மறந்தும் போயிடும். அதனால் முழுசாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பீஸ் தைச்சு என்ன அடுத்தது தைக்கணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப சுலபமாக தான் தெரியும் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது இவ்வளோ தானே அப்படின்னு. அதே மிஷினில் உட்காந்து தைக்கும்போது தான் தெரியும். ஒரு பீஸ் தைச்சதையும் அடுத்தது நாம் என்ன தைக்கணுங்கிறது மறந்து போயிடும். ஒரு இடம் வரும்போது இதுக்கு இப்படித்தான் தைக்கணுமா அப்படிங்கிற மெத்தேடு நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா தான் அந்த ப்ளவுஸை ஃபினிஷிங்காக தைக்க முடியும், அளவு மாறாமல் வரும். அதுக்காக தான் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. தைச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. புதுசாக தைச்சி பழகிறவங்க இல்லை இப்போ தான் 2-1 மாதமாக தைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாலும்
சிலர் ஒரு ப்ளவுஸ் தைப்பாங்க, 10 நாளைக்கு கேப் விட்டுருவாங்க, மறுபடியும் ஒரு ப்ளவுஸ் தைப்பாங்க. இப்படி தைச்சிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு டச் இருக்காது, அப்போ ஈஸியாக மறந்து போயிடும். அதனால் தைச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நாளைக்குனாலும் தொடர்ந்து தைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மறந்து போகாது. இந்த இடம் வரும்போது இப்படி தான் தைக்கணும், அது ஒவ்வொரு கிளாத்துக்கு நாம் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த கிளாத் தைக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், அதுவே கெட்டியான கிளாத்து காட்டன் கிளாத்லாம் தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே ஒரு பாலிஸ்டர் கிளாத் வரும்போதும் ரொம்ப சுருக்கடிச்சிட்டே வரும். நாம் ஒரு பக்கம் இழுத்தோம்னா அது ஒரு பக்கமாக இழுத்துட்டு போகும். அதனால ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் நாம் புரிஞ்சுக்கிட்டு எப்படி தைக்கிறோமோ அப்படி தான் ப்ளவுஸ் நல்லா அமைஞ்சு வரும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். ஸ்டிச்சிங் வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் மெட்டீரியலுக்கு எப்படி தைக்கணும், வெயிட்லெஸ்ஸுக்கு எப்படி தைக்கணும், காட்டன் கிளாத் லைனிங் ப்ளவுஸில் எப்படி தைக்கணும்னு ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி நான் வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நெக் பீஸ் ஜாயின் பண்ணும்போது இது ரவுண்ட் ஷேப் இல்லாமல் வி ஷேப்பில் கட்டிங் செஞ்சுருக்கு. அதனால் இந்த மாதிரி மடக்கி விட்டோம்னா மட்டும்தான் அந்த சைடு திரும்பும் போதும் சரியான அளவு வரும், உள் சைடு இழுக்காமையும் கரெக்டாக வரும். ஒரு மடிப்பு மடித்து விட்டுட்டோம்னா வி ஷேப்பில் வந்துடும். இதுவே பாக்கழுத்து வச்சதுனாலும் இதே மாதிரி தான் மடித்து வைக்கணும். மடித்து வைக்கும்போதும் அந்த கிளாத்து மேலே ஒரு குத்து குத்தி நிறுத்திட்டோம்னா கிளாத் எங்கேயும் நகராது. அதுக்கு பின்னாடி திருப்பி 1/4 இன்ச் அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். நெக் பீஸ் மடித்தோம்னா அதில் பிசுறு வராத அளவுக்கு உள் சைடு கொஞ்சம் வெட்டி விட்டுடலாம். சைடில் கொஞ்சம் வெட்டின பின்னாடி வளைவான ஷேப்புக்கிட்ட மட்டும் கட் பண்ணி விட்டுடலாம். வி ஷேப்பில் மடித்து விட்டுருப்போம், அங்கேயும் கட் பண்ணி விட்டோம்னா தான் திரும்பி வரும்.
வி ஷேப் வர்ற இடத்துக்கு ஒரு ஃப்ளிட் வச்சு மடித்து வச்சதுனால தான் இப்படி நல்லா திரும்பி வருது. இது உள் சைடு வச்சும் தையல் அடிக்கலாம், இல்லை மேல் சைடு வச்சும் தையல் அடிச்சுக்கலாம். மேல் சைடு வர்றதை நான் மேல் சைடு வச்சு தையல் அடிச்சுக்கிட்டேன். 1/4 இன்ச் அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். அப்படியே மடக்கி தையல் மட்டும் கரெக்டாக 1/4 இன்ச் அளவுக்கு வரணும். உள் சைடு துணி ஒரு பாயிண்ட் எச்சு கம்மி இருந்தனாலும் பிரச்சனை இல்லை, அது தெரியாது. மேல் சைடு என்ன தையல் இருக்கோ அதுதான் நம்மளுக்கு பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். பீஸ் ஒவ்வொரு இடத்துக்கு வரும்போது இப்படி கையில் எடுத்து வச்சு மெதுவாக தைச்சிக்கலாம். உள் சைடு இருக்கிறது வெளி சைடு வரக்கூடாது கிளாத்து. பின்னாடி கை கொடுத்து அடிச்சிட்டோம்னா சுருக்கம் வராது.
கட்டிங் செஞ்ச அளவுக்கு ஸ்லீவ் கரெக்டாக தான் இருக்குது. ஸ்லீவுக்கு பெரிய தையல் அடித்து மிஷினில் ஹெம்மிங் பண்ணி அதுக்கு பின்னாடி அந்த தையலை பிரித்து விட்டுருக்கு. மிஷினில் எப்படி ஹெம்மிங் பண்ணலாம் அப்படிங்கிறதும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த வீடியோ செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். கையில் ஹெம்மிங் பண்ணுறதை விட மிஷினில் ஹெம்மிங் பண்ணிட்டோம்னா ஃபினிஷிங்கும் நல்லா தான் இருக்குது. தையலும் விட்டு போகாது. கையில் ஹெம்மிங் பண்ணோம்னா ப்ளவுஸ் போடும்போது அந்த விரல் சந்தில் பட்டு ஒரு தையல் விட்டுதுன்னா எல்லாமே பிரிஞ்சு வரும். மிஷினில் ஹெம்மிங் பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி வராது. அளவு ப்ளவுஸில் இடுப்பு சுற்றளவு என்ன இருக்கோ அதே அளவுக்கு வச்சுக்கலாம். ஒரு தையல் அடிக்கும்போது ஃபஸ்ட்டில் பட்டி அளவுக்கு வந்ததையும் நிறுத்தி சைடில் கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம். துணி கட்டிங் செய்யும்போதும் சைடில் என்ன அளவுக்கு அதிகமாக வெட்டுமோ அதே அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். அளவு ப்ளவுஸில் கை லூஸ் என்ன இருக்கோ அதே அளவுக்கு வச்சுக்கலாம். சைடில் ரெண்டு பக்கம் ஒவ்வொரு தையல் அடித்த பின்னாடி அளவு ப்ளவுஸில் இடுப்பு அளவு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி டாட்டெல்லாம் பிடிச்ச பின்னாடி சைடில் அதிகமாக இன்னும் 2 தையல் அடித்து விட்டுக்கலாம். லூஸ் வேணாலும் பிரித்து விட்டுக்கலாம். ரெண்டு சைடு ஜாயின் பண்ண பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1.25 இன்ச்சு மட்டும்தான் துணி இருக்குது. 1/4 இன்ச்சுக்கு மேலே 2 டாட் பிடிச்சோம்னா அந்த கிளாத் இருக்கிறது சரியாக வந்துடும். அப்போ அளவு ப்ளவுஸில் என்ன இருந்ததோ அதே அளவுக்கு வந்துடும். அதுக்கு பின்னாடி சைடில் ஒரு 2 தையல் அடித்து விட்டுடலாம். லூஸ் வேணால் பிரித்து விடுறதுக்கு.
3 தையல் அடித்த பின்னாடி ஓவர்லாக் போட்டுடலாம். இந்த ப்ளவுஸ் ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இவ்வளவு தான். மிஷினில் ஹெம்மிங் பண்ணது தான், கையில் ஹெம்மிங் பண்ண மாதிரியே இருக்குது. இந்த ஸ்டிச்சிங் வீடியோ இதோட முடிவடையுது. நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.